ஒவ்வொருவருக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த காலை பொழுதிலே உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே இந்த வேத தியான பகுதியில நாம் ஜெபித்து அதற்குள்ளாக கடந்து செல்வோம். நமக்கு ஆரம்ப ஜெபத்தை ஜெபித்துக் கொடுக்கும்படி சகோதரர் மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபிப்போம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, இந்த அருமையான ஆசைப்பட்ட இந்த கால் எப்பொழுதுக்காக நன்றி சொல்றோம் அப்பா. பிதாவே, கடந்த இரவு பிதாவே எங்களை இளைப்பாரி நித்திரை கொடுத்து இந்த அருமையான புதிய நாளை காணும்படியாகவும், கைபேசி மூலமாக இணைந்து ஜெபித்து உம்முடைய வார்த்தை கேட்கும்படியாகவும் நீர் கொடுத்த மாபெரி கிருபிக்காக கொடான கொடுத்து நன்றி எடுக்கிறோம் அப்பா. அந்த தினமும் பிதாவே இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டிய ராஜா ஒவ்வொருவரும் பிதாவே பேர் பேராக தனித்தனியா நீங்க ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்கிறோம். இந்த தியான வகுப்பிலைக்கு கூட பிதாவே வாசிக்கக்கூடிய வேத வசனமும் கேட்கக்கூடிய உம்முடைய வார்த்தையும் பிதாவே ஆசிரியமாக இருக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்கிறோம். பிதாவே, உம்முடைய வார்த்தை கொண்டு வருகிற நம்ம மகனை என் தேவன் ஆஸ்வதிக்க வேண்டும். அதே போல ராஜா நாங்கள் கேட்டு மற்ற மக்களுக்கு சொல்லத்தக்கதாக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம். தகப்பனே, இந்த குழுவிலே இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக வேண்டிய ஒவ்வொருவரும் பிதாவே மீண்டுமாக ஆஸ்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவிருந்தும் எங்களோடு கூர்ந்து எல்லா காரியமும் நிவர்த்தியா செய்து கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு வரும். ஆசிரியர் காத்தோடு பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஜெபித்த சகோதரருக்கு நன்றி. இந்த வேத தியான வேலையிலே இந்த நாளிலே வேத வாசிப்புக்குள்ளாக கடந்து செல்கிறோம். அதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியாக 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களை நம் மத்தியில் இணைந்திருக்கிற சகோதரர் இம்மானுவேல் அவர்களை வாசித்துக் கொடுக்கும்படி குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடியே உதவிக்காரரும் இருநாக்கு உள்ளவர்களாய் மதிப்பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும் விசுவாசத்தின் ரகசியத்தை சித்த மனசாட்சியிலே காத்துக் கொள்ளுவர்களாயும் இருக்க வேண்டும். மேலும் இவர்கள் முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்றம் சாட்டப்படாதவர்களானால் உதவிக்காரராக ஊழியம் செய்யலாம். அந்தபடியே குடிகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் எல்லாவற்றிலேயும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்க வேண்டும். மேலும் உதவிக்காரரானவர்கள் ஒரே மனநிலை புருஷருமாய் தங்கள் பிள்ளைகளையும் சொந்த குடும்பங்களையும் நன்றாய் நடத்துகிறவர்களுமாய் இருக்க வேண்டும். இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலையை கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் மிகுந்த தைரியத்தையும் அடைவார்கள். நான் உள்ளத்திற்கு சீக்கிரமாய் வருவேன் என்று நம்பியிருக்கிறேன். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார், உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார், மகிமையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்பதே. நன்றி சகோதரரே. ஜெபித்த சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து மன்னிக்கும். வேத வாசிப்பை வாசித்த சகோதரருக்கு குழுவின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நமக்கு தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நம்மோடு இணைந்திருக்கிற சகோதரர் சகாயராஜ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 வாரங்களாக நாம் இஸ்ரவேலின் விரோதிகள் அன்றும் இன்றும் என்ற தொடர் பாடத்திலே 3 பகுதிகளை பார்த்தோம். முதலாவதாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் போரிட்ட எதிரிகளை பற்றி பார்த்தோம். பிறகு 2வது வாரத்திலே அந்த யாக்கோபின் குடும்பத்தார், இஸ்ரவேல் கோத்திரங்கள் எப்படி பெருகின, அவைகள் எப்படி எகிப்திலே போய் வாங்கின என்பதை பற்றி பார்த்தோம். கடந்த வாரத்திலே நாம்
இஸ்ரவேலர்கள் வனாந்திர பிரயாணத்தின் போது எதிர்கொண்ட எதிரிகள், அமலேக்கியர் முதற்கொண்டு எதிர்கொண்ட எதிரிகள் எல்லாரையும் பார்த்தோம். அப்புறம் எப்படி அவர்கள் தங்களுக்கு தாங்களே விரோதிகள் ஆனார்கள் என்பதை குறித்தும் பார்த்தோம். இப்போ இந்த வாரத்திலே இது தானியேல் பாடத்தின் 99வது வாரம். இந்த வாரத்திலே நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டில் இஸ்ரவேலின் விரோதிகள் என்பதை குறித்து ஒரு காரியத்தை பார்த்து இருக்கின்றோம். கிமு 2081 தேவன் ஆபிரகாமிடம் பின்வருமாறு உரைத்தார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18 to 21 வசனங்களிலே, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்ராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும், கெனியரும் கெனீசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். இதுல பாருங்க, நல்லா கவனிங்க. எகிப்து நதி என்பது நைல் நதியை குறிக்கிறது. ஐப்ராத் நதி என்பது பாபிலோனில் உள்ள நதி. இந்த இரண்டுக்கு இடைப்பட்ட தேசத்தை பார்க்கும்போது மிக விசாலமான தேசமாய் இருக்கிறது. இதை ஆபிரகாம் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று சொல்லி வாக்களித்தார். அதிலே எர்மோன் மலை தொடங்கி கீழே இதுமே வரைக்கும் உள்ள யோர்தான் நதிக்கு இந்த புறமா அந்த புறமும் உள்ள பகுதிகள் இஸ்ரேல் தேசமாக இருந்தது. அது யாக்கோபின் சந்ததியாருக்கே சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசம். இந்த பகுதியில நைல் நதியில நைல் நதியிலிருந்து பார்க்கும்போது சவுதி அரேபியா இதெல்லாம் இருக்கிறது. இங்க இஸ்மாயிலுக்கு கொடுக்கப்பட்ட தேசம். இந்த பக்கம் பார்க்கும்போது பாபிலோன் வரை உள்ள தேசம் ஒருவேளை கேத்தூராடைய சந்ததியாக கொடுக்கப்பட்ட தேசம் என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த இஸ்ரவேல் இருக்கின்ற சுதந்திரமாக கொடுக்கப்பட்ட தேசத்தையே இந்த இஸ்லாமியர்களும் மற்ற ஜனத்தாரும் போய் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த வகையும் நியாயமல்ல என்பதை இன்றைக்கு நான் பார்க்க போகின்றோம். கிமு 1446 தேவன் மோசேயிடம் வனாந்திரத்தில் இதை கூறினார். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்துக் கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி எமோரியனையும் ஏத்தியனையும் பெரிசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஆனாலும் வழியிலே நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடிக்கு நான் உங்கள் நடுவே செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்றார். பாருங்க, கர்த்தர் அந்த ஜனங்களை நல்லா தெரிந்துதான் வைத்திருந்தார். இருந்த போதிலும் அவர்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட மெஸ்ஸியா வரக்கூடிய ஒரு சந்ததியாக தேர்ந்தெடுத்து வைத்திருந்தார். ஆக மோசேயிட்ட சொன்ன போது 8 பேரை சொல்றாரு. அதுல 2 பேரை கேனியரையும் ரெப்பாயிமரையும் விட்டுட்டார். ஆனாலும் ஆபிரகாம் கொடுத்த போது கேனியர் ரெப்பாயிமரை சேர்ந்திருக்காங்க. மொத்தத்துல 10 புறையினத்தார் மக்களை சொல்லுகிறார். இந்த 10 புறையினத்தார் மக்களும் 10 மக்கள் இனங்களும் இஸ்ரவேலருக்கு எப்படி விரோதிகளானார்கள் என்பதை பற்றி சுருக்கமாக இந்த நாளிலே பார்க்க இருக்கின்றோம். பிறகு அடுத்த வாரம் அடுத்ததை தொடருவோம். முதலாவதாக கேனியர்களும் இஸ்ரவேலர்களும். வேதாகமத்தில் கேனியர்கள் ஒரு நாடோடி குழுவாக இருந்தார்கள். இவர்கள் முதன்மையாக உலோக தொழிலாளர்களாக இருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலர்களுடன் இணைந்து குறிப்பாக நியாயாதிபதிகளின் காலத்தில் தொடர்பு கொண்டிருந்தார்கள். பொதுவாக இவர்கள் தங்கள் வம்சவழியுடன் தொடர்புடைய எதிர்மறை அர்த்தங்கள் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் காயின் சந்ததியார் என்று விவரிக்கப்படுகிறார்கள். கேனியர்கள் தங்கள் திறமையான கைவினை திறன் மற்றும் இஸ்ரவேலுடன் அவருடைய தொடர்புகளுக்காக நன்கு அறியப்படுகிறார்கள். இதில் மோசேக்கு உதவுவதில் அவர்களின் பங்கு மற்றும் கானான் தேசத்தில் அவர்களின் குடியேற்றங்கள் ஆகியவை அடங்கும். கேனியர்களை பற்றிய முக்கிய குறிப்புகள் பார்க்கும்போது, ஒன்றாவது தோற்றம் மற்றும் வாழ்க்கை முறை. கேனியர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக இருந்தார்கள். இவர்கள் காயினின் வம்சவழியாக இருந்ததால் கேனியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் உலோக வேலை திறனுக்காக நன்கு அறியப்பட்டார்கள். இவர்கள் தங்களால் கொள்ளு வேலையினாலே இஸ்ரேல் பகுதியில்
இரும்பு வேலைகளை உருவாக்குவதில் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலுடன் இவர்கள் உறவு எப்படி இருந்தது? கேனியர்கள் இஸ்ரவேலுடன் சிக்கலான உறவை கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்ரேல் மக்களுடன் கானானுக்கு சென்றார்கள். நம்ம வாசிக்கிறோம், இஸ்ரேல் மக்கள் மாத்திரம் செல்லவில்லை, திரளான புறையினத்தார் ஜனங்களும் அவர்களோடு சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் யாத்திராகமத்தில். கானானுக்கு சென்றார்கள். ஆனால் பின்னர் அங்கு சென்று தனித்தனியாக குடியேறினார்கள். பிற்காலத்தில் அதாவது வாக்குத்தத்தம் பண்ண தேசத்தில் இஸ்ரவேலர்களே தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தாலும் கேனியர்கள் தங்கள் விருந்தோம்பல் மற்றும் இஸ்ரவேலருடன் நட்புக்காக நன்கு அறியப்பட்டார்கள். இந்த இஸ்ரவேலர்களே கேனியருடைய பங்கு என்னன்னு பார்க்கும்போது நாம் எத்ரோவை பற்றி நிச்சயமாக பார்த்தாக வேண்டும். மோசையின் மாமனான எத்ரோ கேனியர்களுக்கு ஆசாரியனாக இருந்தார். மோசே மற்றும் துவக்க கால இஸ்ரேலிகள் மீது எத்ரோ செலுத்திய செல்வாக்கு வேதாந்தத்தில் விவரிக்கப்படுகிறது. யாத்திராம் 18ஆம் அதிகாரத்துல 13-23 அங்க நம்ம ஆசிக்க போறதில்ல, சுருக்கமா சொல்றேன். அங்க எத்ரோ மருமகனை பார்க்க வருகிறார். வரும்போது அங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அவர் வழக்குகளை விசாரிச்சு பார்க்கிறார். அப்ப அவர் ஒரு ஐடியா சொல்றார், நீ 10க்கு அதிபதி 100க்கு அதிபதி என்று சில நபர்களை போடு, அவர்கள் சிறிய வழக்குகளை விசாரிக்கட்டும், பெரிய வழக்குகளை மட்டும் உங்ககிட்ட கொடுத்துடட்டும், இப்ப உனக்கு அலுப்பு இருக்காது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அவங்க நடந்துக்கிறாங்க, மோசே நடந்துக்கிட்டார். சில அறிஞர்கள் என்ன செய்யறாங்க, இஸ்ரவேலர்களுக்கு யெகோவா வழிபாட்டை அறிமுகப்படுத்துவதில் எத்தனை ஒரு பங்கை கொண்டிருக்கிறார் என்று பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை எனக்கு. அடுத்து யாகேலை பற்றி நாம் வாசிக்கிறோம். கானானிய தளபதியான சிசராவை கொன்ற கேனிய பெண் யாகேலின் வரலாறு இஸ்ரவேலுடனான அவர்களின் தொடர்புக்கு ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டாக இருந்தது. அடுத்து பிந்திய குடியேற்றங்கள். கேனியர்கள் யூதாவின் தெற்கு பிராந்தியத்தில் மீதியானர்கள் போன்ற பிற குழுக்களுடன் குடியேறியதாக குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். இந்த கேனியர்களை பற்றி ஒரு ஹைபாதிசிஸ் கருதுகோள் ஒன்றை அறிஞர்கள் இவ்வாறு முன்மொழிகிறார்கள். அது ஹைபாதிசிஸ் தான். ஹைபாதிசிஸுக்கும் ஸ்டேட்டட் ட்ரூத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஹைபாதிசிஸ் என்றால் ஒரு கருதுகோள், அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். இப்ப என்ன செய்யறாங்கன்னாக்க, யெகோவாவை வழிபாடு செய்தல் என்பது கேனியர்களிடையே தோன்றி இருக்கலாம், பின்னர் அது இஸ்ரேலோட ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்று சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆதியாம் 4:26 ஒரு வசனம் சொல்லணும், சேத்தின் மகன் ஏனோசின் காலத்துல மக்கள் கர்த்தரை தொழுது கொண்டார்கள் என்று கூறுகிறது. ஒருவேளை இதில் காயின் சந்ததியருக்கும் அதாவது கேனியர்களுக்கும் தொடர்பு வந்திருக்கலாம். இதோடு நாம் கேனியர்களை பற்றிய ஆராய்ச்சி முடித்துக் கொள்வோம். அடுத்து கெனீசியர்கள். பிரியமானவர்களே, இது ஒரு வரலாற்று ஆய்வாக இருப்பதனால சற்று போரடிப்பது போல தோன்றினாலும் இதற்கும் நம்முடைய பாடங்களுக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு நமக்கு. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நாட்டிலே எப்படிப்பட்ட எதிரிகளை எதிர்கொண்டார்கள் என்பதை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு நம்மிடத்தில் இருந்ததென்றால் நாம் இஸ்ரேல் மக்களுடைய வரலாற்றை இன்னும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அதற்கென்றுதான் நான் இதை ஆராய்ச்சி செய்து எடுத்திருக்கிறேன். அதனால கொஞ்சம் கவனத்தோடு கவனிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இரண்டாவது, கெனீசியர்களும் இஸ்ரவேலர்களும். வேதாகமத்தில் கெனீசியர்கள் ஒரு குலத்தினர் என்று குறிப்பிடப்படுகின்றார்கள். ஏசாவின் வழித்தோன்றலான கெனாஸிலிருந்து ஆதியாம் 36:11 சொல்லப்படுகிறது. ஏசாவின் மகன்களில் ஒரு பேர் கெனாஸ். அந்த கெனாஸிலிருந்து வந்தவர்கள் என்பதனாலே இவர்கள் கெனீசியர்கள் என்று தங்களுடைய பெயரை பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு யூதாவின் நெகவ் பகுதியில் வாழ்ந்த கேனியர்களுடன் தொடர்புடையவர்களாக இருந்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. கெனீசியர்கள் திறமையான உலக வேலை செய்பவர்களாக இருந்தார்கள். கேனியர்களும் அதேதான், கெனீசியர்களும் அந்த மாதிரி திறமையான உலக வேலை செய்பவர்களாக இருந்தார்கள். இவ்வேளையை ஒருவேளை அவர்கள் கேனியர்களிடம் கற்றுக்கொண்டிருக்கலாம். அது நமக்கு தெரியல, சரியா தெரியல, வேதாந்தத்தில் பற்றி சொல்லப்படல. அடுத்து கெனீசியர்கள் படிப்படியாக யூதா கோத்திரத்தாலும் ஏதோமியர்களாலும் உள்வாங்கப்பட்டனர். அதாவது அப்சர்வ் ஆயிட்டாங்க யூதா கோத்திரத்துக்கும் ஏதோமியர்களுக்குள்ளையும். குறிப்பாக கெனீசியனான எப்புன்னே யூதாவை சேர்ந்த ஒரு பெண்ணை மணந்தார். அவர்களின் மகன் தான் காலேப். நமக்கு நன்றாக தெரியும், யோசுவாவும் காலேபும் நல்ல செய்தி கொண்டு வந்த தூதர்களாக இருந்தார்கள். காதேஸ் பர்னேயாவிலிருந்து மோசே அவர்களை அனுப்பும் போது 12 வேவுகாரர்களை அனுப்பும் போது அந்த 12 வேவுகாரர்ல 2 வேவுகாரர்கள் மட்டும் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். அதுல யோசுவா இருந்தார், அதோடு கூட காலேப் இருந்தார். இந்த காலேபுடைய தகப்பன் எப்புன்னே என்பவன் ஒரு கெனீசியன். அடுத்து கத்மோனியர்களும் இஸ்ரவேலர்களும். மூன்றாவது, கத்மோனியர்களும் இஸ்ரவேலர்களும். எபிரேய வேதாகமத்தில் ஆதியாகமம் 15:19
ஆபிரகாமின் சந்ததியாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பழங்குடியினராக கத்மோனியர்கள் வந்து கேனியர்கள் மற்றும் கெனீசியர்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். கத்மோனியர் என்ற சொல் வந்து பெரும்பாலும் கிழக்கு திசை என்று மொழிபெயர்க்கப்படுகிறது. கத்மோன் என்றால் கிழக்குன்னு சொல்லி அர்த்தம். மேலும் இது கானானின் கிழக்கே வாழும் மக்களை குறிக்கும் என்று கருதப்படுகிறது. இதில் நபேடியர்கள் அல்லது பிற அரபு பழங்குடியினரும் அடங்குவார்கள். யாக்கோபின் வழித்தோன்றல்களான இஸ்ரவேலர்கள் வந்து வேதாகமத்தில் மிகவும் முக்கியமான வரலாற்றை கொண்ட ஒரு தனித்துவமான மக்கள் என்றாலும் கத்மோனியர்கள் ஆபிரகாமுடன் உடன்படிக்கையின் பரந்த சூழலின் ஒரு பகுதியாக சுருக்கமாக குறிப்பிடப்படுகிறார்கள். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், ஆபிரகாமுக்கு வந்து 3 மனைவிகள். முதலாவது பிறந்தவன் வந்து இஸ்மவேல், அவருடைய வேலைக்காரி ஆகார் மூலமாக பிறந்தவன் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் மூலமாக 10 பிரபுக்கள் வந்தார்கள். அவர்கள் எல்லாம் வந்து இஸ்மவேலர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். அது மாதிரி அடுத்த ராகிய ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு. ஈசாக்கு வந்து ஈசாக்கு தான் சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார் கர்த்தர். அப்புறம் அதல்லாம கேத்துரால் என்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்திருந்தான். அந்த கேத்துரால் மூலமாக 6 மகன்கள் பிறந்தார்கள். இந்த எல்லாருக்குமே வந்து இந்த எகிப்தின் நைல் நதி தொடங்கி ஐப்ராத்தின் வரையும் உள்ள தேசம் எல்லாருக்குமே சொந்தம். அதுல வந்து ஈசாக்கின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்ட தேசம் வந்து எர்மோன் மலை தொடங்கி இதுமே வரை உள்ள இஸ்ரேல் தேசம். ஆனாலும் கூட இன்றைக்கு இஸ்ரேல் தேசம் ஒரு சிறு துண்டு நிலமாக ஆக்கப்பட்டு அதை சுற்றி ஜோர்டான், அம்மான் என்று பல நாடுகளை உருவாக்கி கொண்டு இந்த இஸ்லாமியர்கள் பயங்கர சேட்டை பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, தேவாலயம் இருந்த இடத்திலேயே தேவாலயம் இல்லாமல் போய்விட்டது. மசூதி எங்கே வைத்திருக்கிறார்கள். அடுத்து பார்க்கும்போது கத்மோனியர்கள் ஆபிரகாமுக்கு அளிக்கப்பட்ட உடன்படிக்கை வாக்குறுதியின் சூழலில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறிய குழுவாக இருக்கிறார்கள். அதே சமயம் இஸ்ரவேலர்கள் வேதாகமத்தில் வளமான மற்றும் விரிவான வரலாற்றை கொண்ட மைய மக்கள் குழுவாக இருக்கிறார்கள். யூத மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் மற்றும் இஸ்லாம் மார்க்கம் ஆகிய 3மே ஒரே தேவனைத்தான் வழிபடுகின்றோம். ஆனாலும் கூட வழிபடும் முறைதான் வெவ்வேறாக இருக்கிறது. யூத மார்க்கம் இனி வரலாற்று, அதாவது இனி வந்து அமலில் இல்லை என்பதை கர்த்தர் வந்து அன்றே நிரூபித்து விட்டார். கிபி 70ல தீர்த்து என்ற தலைமையில வந்து தேவாலயத்தை இடித்த போதே அன்றைக்கு நிரூபித்து விட்டார். ஆனாலும் இன்னமும் யூத மார்க்கத்தை கட்டி தழுவி கொண்டிருக்கிறார்கள் ஒரு கூட்டத்தார். கிறிஸ்தவ மார்க்கத்தான் வந்து என்னென்ன நினைக்கக்கூடியதா இருக்கிறது என்று சொல்லிவிட்டார் அன்றே. அப்புறம் கிபி 7ஆம் நூற்றாண்டில வந்த முகமது நபி என்பவர் இஸ்லாம் மார்க்கம் என்று ஒன்றை உண்டாக்கினார். இது வந்து என்ன, பைபிள் அப்படியே உல்டா பண்ணி குரான் சொல்றது. இங்க நம்ம அப்ரஹாம்ங்கிறத இப்ராஹிம் அப்படிங்கிறது, ஈசாக்குங்கிறது ஈசாங்கிறது, யாக்கோபுங்கிறது யாக்கூப் அப்படிங்கிறது, யோசேப்புங்கிறது யூசுப் அப்படிங்கிறது. இந்த மாதிரி பேர்களை கொஞ்சம் உல்டா பண்ணி என்ன செஞ்சாரு, இவர் வந்து வானத்துல இருந்து இறங்குனது, குரான் வந்து வானத்துல இருந்து ஜிப்ரீல் தூதன் இறக்குனது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் கலாத்தியர் 1ல சொல்லப்படுது, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனே கொண்டு வந்தாலும் அந்த தூதன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்கிறார் பவுல். என்றைக்கு சொல்லினாரு? கிபி 60லயே சொல்லிட்டாரு. ஆனா கிபி 763 ஆமா அந்த ஆண்டில தோன்றிய இந்த இஸ்லாம் மார்க்கம் வந்து நாங்க தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். இந்த யூத மார்க்கமும் இஸ்லாம் மார்க்கமும் வழிபடுவது நம்முடைய தேவனை தான். ஆனால் அவர்களுடைய இஷ்டத்துக்கு வழிபடுகிறார்கள். வீணான ஆராதனையாக இருக்கிறது, சுய இஷ்டமான ஆராதனையாக இருக்கிறது. அடுத்து 4வதாக ஏத்தியர்களின் இஸ்ரவேலர்கள். வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி ஏத்தியர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசமான கானானில் வசித்து வந்த ஒரு மக்கள் குழுவாகும். அவர்கள் இஸ்ரவேலின் ஒரு பகுதியாக இல்லை. இஸ்ரவேலுக்கு வெற்றி பெறுவதற்கு முன்பு அந்த நாட்டில் இருந்த எமோரியர்கள், பெரிசியர்கள், ஏவியர்கள், எபூசியர்கள் போன்ற பிற இஸ்ரவேலர் அல்லாத குழுக்களுடன் ஏத்தியர்களை வேதாகமம் சித்தரிக்கிறது. இந்த குழுக்களை முற்றிலுமாக அழிக்கும்படி இஸ்ரவேலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனாலும் இந்த குழுக்களின் சில எச்சங்கள் அப்படியே இருந்தன. மேலும் சாலமன் ராஜா அவர்களை கப்பங்கட்ட செய்ததாக வேதாகமம் குறிப்பிடுகிறது. வேதாகமத்தில் உள்ள ஏத்தியர்கள் என்ற சொல் கானானில் வசிக்கும் 7 மக்கள் இனங்களில் ஒன்றை குறிக்கிறது. இவர்களை இஸ்ரவேலர்கள் முற்றிலும் அழிக்க வேண்டும் என்று உபாகம் 20:17 தேவன் கட்டளையிட்டிருந்தார். இந்த ஏத்தியர்களுக்கு இஸ்ரவேலுடனான உறவு என்ன, எப்படி இருந்தது? இஸ்ரவேல் வம்சவழியில் நேரடியாக இல்லாவிட்டாலும்
அவர்கள் அண்டை வீட்டாராகவும் சில சமயம் எதிரிகளாகவும் இருந்தார்கள் இந்த ஏத்தியர்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த நாட்டில் இருந்ததாலும் அவர்களை அழிக்க அறிவுறுத்தப்பட்டதாலும் இது நிரூபிக்கப்பட்டுள்ளது. அடுத்து மரபு என்ன, இவர்களுடைய மரபு என்ன, ஏத்தியர்களின் மரபு என்னன்னு பார்க்கும்போது, ஏத்தியர்கள் உட்பட இந்த குழுக்களின் சில எச்சங்கள் வெற்றிக்கு பிறகும் தேசத்தில் இருந்தன. 1 ராஜாக்கள் 9:20-21 படி இஸ்ரவேல் புத்திரர் சங்காரம் பண்ணக்கூடாமல் மீண்டிருந்த இஸ்ரவேல் புத்திரரின் இனம் அல்லாத, ஜாதி அல்லாதன்னு போட்டிருக்குது, ஜாதின்னு வரக்கூடாது அந்த இடத்துல, இனம் அல்லாத எமோரியர், ஏத்தியர், பரிசியர், ஏவியர், எபூசியரமான சகல ஜனத்திலும் அவர்களுக்கு பிறகு தேசத்தில் மீண்டிருந்த சகல ஜனங்களுடைய பிள்ளைகளையும் சாலமன் இந்நாள் வரைக்கும் நடக்கிறது போல அமைஞ்சி வேலை செய்ய அடிமைப்படுத்தி கொண்டான். சாத்தியமான அடையாளம் என்னன்னு பார்க்கும்போது, ஏத்தியர்கள் அந்த இருந்த அதே காலத்தில் அனட்டோலியாவின், அதாவது நவீன கால துருக்கியின் வரலாற்றிலே ஏத்தியர்கள் பேரரசிலிருந்து வேறுபட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. வேதாந்தின்படியான ஏத்தியர்கள் தெற்கு மற்றும் மத்திய லெவண்டில் வாழும் கானானிய குழு என்று நம்பப்படுகிறது. இந்த ஏத்தியர்கள் என்று சொல்லும் போது ஏத்தியனாகிய உரியாவை பற்றி நாம் சொல்லாமல் இருக்க முடியாது. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, 1-27 உள்ள வசனங்களின்படி உரியா என்ற ஒரு ஏத்தியனை வேதாகமம் குறிப்பிடுகிறது. இவன் தான் பத்சேபாவின் அசல் கணவன். பிற்பாடு தாவீது சூழ்ச்சி செய்து அந்த ஏத்தியனாகிய உரியாவை கொன்றுவிட்டு பத்சேபாவை தனக்கு மனைவியாக்கி கொண்டார். இதை நாம் வரலாற்றை வாசிக்கிறோம், இது நமக்கு நன்கு அறிந்த வரலாறு. ஆனால் அந்த உரியா என்பவன் ஏத்தியன். அடுத்து 5வது பெரிசியர்களும் இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலர்கள் வருவதற்கு முன்பு யூதா மற்றும் எப்ராயிம் மலைநாட்டில் வாழ்ந்த கானானிய மக்கள் குழுவை சேர்ந்தவர்கள் இவர்கள். பெரிசியர் என்றால் கிராமப்புற மனிதர், கிராமத்தான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம பட்டிக்காட்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் வந்து பெரிசியர். இந்த எபிரேய வார்த்தை வந்து அப்படித்தான் பொருள்படுகிறது என்று ஈஸ்டனின் வேதாக மகராதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஈஸ்டர்ன் பைபிள் டிக்ஷனரியில சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்பு கானானில் வசித்த குழுக்களில் ஒன்றாக அவர்கள் பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி குறிப்பிடப்படுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் வெற்றி கொண்டு அந்த தேசத்தை விரட்டும்படி தேவன் கட்டளையிட்ட 7 மக்கள் நிலைகளில் இவர்களும் அடங்குவார்கள். ஆதியாகமம் புத்தகத்திலும் பின்னர் யாத்ராமத்திலும் இந்த பெரிசியர் என்பவர்கள் குறிப்பாக ஏத்தியர்கள், அமோரியர்கள், கானானியர்கள், ஏவியர்கள் மற்றும் எபூசியர்கள் போன்ற பிற கானானிய மக்களிட குழுக்களுடன் குறிப்பிடப்பட்டுள்ளார்கள். பெரிசியர்கள் யூதா மற்றும் எப்ராயிம் மலைநாட்டுடனும் உறவு கொண்டிருந்தார்கள். அங்கே இணைவு இருக்கிறது அவர்களுக்கு, யூதா மற்றும் எப்ராயிம் மலைநாட்டுல. பெரிசியர்கள் வந்து இஸ்ரவேலருக்கு முந்தைய மக்கள். எப்படி கானான் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்று விவரிக்கப்படுகிறார்கள். இவர்கள் வந்து கானானுக்கு இஸ்ரவேல் வருகை மற்றும் குடியேறத்துக்கு முன்பே அங்கு வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் பெரிசியர்களை விரட்டி அடிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். ஆபிரகாமின் சந்ததியினருக்கு நிலம் வழங்குவதற்கான வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக மற்ற 7 தேசங்களின் பெரிசியர்களையும் வெற்றி கொண்டு அவரை நாட்டை விட்டு துரத்தும்படி தேவன் உள்ள கட்டளையிட்டதாக வேதாகமம் கூறுகிறது. அடுத்து பார்க்கும்போது 6வது ரெப்பாமியரும் இஸ்ரவேலரும். வேதாகமத்தில் ரெப்பாமியர்கள் ராட்சதர்களின் இனமாவார்கள். இஸ்ரவேலர்கள் ஆபிரகாமின் சந்ததியினர் மற்றும் தேவன் அவர்களுடன் உடன்படிக்கை செய்ய தேர்ந்தெடுத்த இஸ்ரவேல் மக்கள். தேவனுடைய வழிகாட்டுதலின் கீழ் இஸ்ரவேலர்கள் இறுதியில் கானானுக்குள் நுழைந்து அதை கைப்பற்றினார்கள். ரெப்பாய்மியர்கள் உட்பட அங்கிருந்த மற்ற எல்லா மக்களையும் புலம்பெயர செய்தார்கள். வெண்கல மற்றும் இரும்பு யுகங்களில் கானானில் வசித்த ராட்சதரின் இடமாக ரெப்பாமியர் விவரிக்கப்படுகிறார்கள். அவர்கள் வேதாகமத்தின் பல்வேறு புத்தகங்களில் பெரும்பாலும் இஸ்ரவேலர்கள் நிலத்தை கைப்பற்றிய சூழலில் குறிப்பிடப்படுகிறார்கள். இவர்கள் ஆபிரகாமின் சந்ததியா, இவர்களும் ஆபிரகாமின் சந்ததியா. அவர்களுடன் தேவன் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அவர்கள் தேவனுடன் தனித்துவமான உறவு மற்றும் இஸ்ரவேலுக்கு தரப்பட்ட நியாயப்பிரமாணம் மற்றும் பாலைவனத்தில் அலைந்திருந்த வரலாறு ஆகியவற்றோடு உறவு கொண்டிருக்கிறார்கள். இறுதியில் வந்து தேவன் வந்து இஸ்ரவேலர்களோடு அவர்களை கானானுக்கு அழைத்து சென்றார்கள். கானானின் வெற்றி. யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர்கள் கானானை கைப்பற்றினார்கள். ரெப்பாமியர் உட்பட அங்கு ஏற்கனவே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை விரட்டி அடித்தார்கள். கொஞ்சம் குழப்பமாயிருச்சு இந்த இடத்துல. ரெப்பாமியர்கள் இஸ்ரவேலோடு வரவில்லை. அவர்கள் ஏற்கனவே வந்து அங்கே குடியிருந்தவர்கள், எங்கே கானான் தேசத்துல குடியிருந்தவர்கள். இந்த வெற்றி இஸ்ரவேலருக்கு தேவன் அளித்த வாக்குறுதி நிறைவேற்றமாக காணப்படுகிறது. வேதாந்தத்துல கூட ரெப்பாயிம் பள்ளத்தாக்கு என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது.
ரப்பாமியர்களின் பெயரிடப்பட்ட இந்த பகுதியில் ஒரு குறிப்பிடப்பட்ட பள்ளத்தாக்கு வந்து இந்த இனத்தின் நிலத்துடனான தொடர்பை மேலும் விளக்குகிறது. அடுத்து 7, எமோரியரும் இஸ்ரவேலரும். வேதாகமத்தில் எமோரியர்கள் கானான் தேசத்தில் வாழ்ந்த ஒரு சக்தி வாய்ந்த குழுவாக இருந்தார்கள். மேலும் யோசுவாவின் தலைமையிலான இஸ்ரவேலர்கள் அந்த நிலத்தை கைப்பற்றி குடியேறும் பணியை மேற்கொண்டார்கள். எருசலேமின் ராஜா எப்ரோன் மற்றும் பிற நகர மாநிலங்கள் உட்பட அங்கு குடியிருந்த எமோரியர்கள் இஸ்ரவேலரை எதிர்த்தார்கள். இஸ்ரவேலின் இறுதியில் மற்ற கானானிய மக்களையும் எமோரியர்களை தோற்கடித்து அழித்து நிலத்தின் மீது தங்கள் சொந்த ஆதிக்கத்தை நிறுவினார்கள். இந்த எமோரியர்களை பற்றி இன்னும் பார்க்கும்போது வேதாகமத்தில் எமோரியர்கள் கானான் தேசத்தில் வசித்த மக்களாக குறிப்பிடப்படுகிறார்கள். அவர்கள் கணக்கில் கொள்ள வேண்டிய அளவுக்கு ஒரு வலிமையான சக்தியாக கருதப்பட்டார்கள். மேலும் அவர்களின் குடியேற்றங்களில் எருசலேம், எப்ரோன், யாமுத், லாகீஸ் மற்றும் எக்லோன் போன்ற முக்கிய நகரங்களும் அடங்கும். அடுத்து யோசுவாவின் தலைமையிலான இஸ்ரவேலர்கள் கானானை கைப்பற்றி குடியேற கட்டளை பெற்று போன போது அந்த வெற்றியில் எமோரியர்கள் உட்பட பல்வேறு கானானிய குழுக்கள் எதிரான இராணுவ தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் எல்லாத்திலையும் எமோரியர்களை இஸ்ரவேலர்கள் எதிர்த்து வெற்றி கொண்டார்கள். மேலும் வேதாகமம் எமோரியர்களுக்கு எதிராக இஸ்ரவேலின் போர்கள் மற்றும் வெற்றிகளை விவரிக்கிறது. யோசுவா 10வது அதிகாரத்துல 1 முதல் 27 உள்ள வசனங்களின்படி இஸ்ரவேலர்கள் இறுதியில் எமோரியர்களை தோற்கடித்து அவருடைய குடியிருப்பை அழித்தார்கள். அவர்களின் ராஜாக்களுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். அடுத்து 8வது, கானானியர்களும் இஸ்ரவேலர்களும். இஸ்ரவேலர்களுக்கும் கானானியர்களுக்கும் இடையே மோதல் மற்றும் சகவாழ்வு ஆகிய இரண்டும் கொண்ட சிக்கலான பெரும்பாலும் பதட்டமான உறவு இருந்தது. இஸ்ரவேலர்கள் கானானியர்களை வென்று இடம்பெயர்ந்ததாக வேதாகமம் சித்தரிக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் புறையினத்துடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் தேவன் எச்சரித்திருந்தோம். இஸ்ரவேல் மக்களில் பலர் கானானியர்களுடன் திருமண தொடர்பு கொண்டிருந்தார்கள். எனவே தொல்பொருள் மற்றும் மரபணு சான்றுகள் இவருடைய இருந்த மிகவும் நுணுக்கமான தொடர்புகளை பரிந்துரைக்கின்றன. இதில் சாத்தியமான மூதாதைய இணைப்புகள் மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் ஆகியவை அடங்கும். இதுல யோசுவா தலைமையிலான இஸ்ரவேலர்கள் யோர்தான் நதியை கடந்து வந்து கானானை கைப்பற்றி அந்த நாட்டில் ஒரு ராஜ்யத்தை நிறுவினார்கள் என்று நாம் அறிவோம். பெரும்பாலும் வேதாகமம் வந்து கானானியர்களை எதிர்க்க அல்லது அழிக்க வேண்டிய மற்ற எதிரிகளோடு கூட சித்தரிக்கிறது. யோசுவா புத்தகத்தில் இந்த வகையான விவரிப்பு காணப்படுகிறது. வெற்றியை பற்றிய விவரிப்பு பழைய ஏற்பாட்டில் ஒரு மைய கருப்பொருள் ஆகும். இது இஸ்ரவேலின் அடையாளத்தையும் கானான் நாட்டுடன் அவர்கள் உறவையும் வடிவமைக்கிறது. அடுத்து பார்க்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பார்க்கும்போது வேதாகம விவரிப்பு மற்றும் தொல்பொருள் பதிவுகள் ஆகியவை இஸ்ரவேலர்களுக்கும் கானானியர்களுக்கு இடையிலான உறவில் வெவ்வேறு கண்ணோட்டங்களை வழங்குகின்றன. இஸ்ரவேலர்கள் ஒரே மாதிரியான குழுக்காக இருக்க தவறினார்கள். நம்ம நல்லா தெரியும், யூதேயா, சமாரியா, கலிலேயா 3 பகுதிகளாக இஸ்ரவேல் பிரிக்கப்பட்டது. அதில் அந்த சமாரியாவில் உள்ளவர்களை தீண்டத்தகாதவர்கள் பார்ப்பார்கள் இஸ்ரவேலர்கள். அதாவது யூதாவிலையும் கலிலேயாவில் உள்ள இஸ்ரவேலர்கள் சமாரியர்களை தீண்டத்தகாதவர்கள் என்பது போல பார்ப்பார்கள். நமக்கு நன்றாக தெரியும், கிணற்றண்டையில் சமாரியாவில் கிணற்றண்டையில் இருந்த பெண்ணுடன் இயேசு பேசின போது அங்க தண்ணி கேட்கிறாரு. அப்ப அந்த பெண் என்ன சொல்றா, நீர் யூதரா இருக்கு, என்கிட்ட வந்து தண்ணி கேட்கிறீரே அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலத்திலே அந்த தீண்டாமை அந்த அளவுக்கு இருந்திருக்கிறது. அப்ப காரணம் என்னன்னு பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் ஒரே குழுக்களாக இருக்க தவறினார்கள். என்ன தவறினார்கள்? அவர்கள் வந்து புறையினத்தாருடன் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என்று சொன்னதை மீறினார்கள். அதை பற்றி இன்னொரு முறை ஆராய்ச்சிவோம். அடுத்து 9வது, கிர்காசியர்களும் இஸ்ரவேலர்களும். கிர்காசியர்கள் கானானில் வாழ்ந்த 5வது இனக்குழு என்று அறியப்படுகிறார்கள். ஆதியாகமம் 10:16, 1:4-1:14 சொல்லப்படுது. நோவாவின் 2வது மகனான காம் என்பவனுக்கு பிறந்த கானான் என்பவன். இந்த கானானுக்கு பிறந்தவர்களை பற்றி ஆதியாகமம் 10:15-18 பார்க்கிறோம். இந்த கானானுக்கு பிறந்தவர்கள ஒருவன் தான் கிர்காஸ் என்பவன். இவனது வம்சவழியினர் கிர்காசியர் என்று சொல்லப்பட்டார்கள். வெற்றி போர்களின் விவரிப்பில் கிர்காசியர்கள் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவர்களின் இருப்பிடம் குறிப்பிடப்படவில்லை என்றாலும் இஸ்ரவேலர்கள் ஈட்டப்பட்ட மக்களில் இவர்களும் யோசுவாவால் பெயரிடப்பட்டிருக்கார்கள். யோசுவா 24:11 இவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இஸ்ரவேலர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் நுழைந்த போது அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்ட மக்களின் நிலையில் இந்த கிர்காசியர்கள் உள்ளடங்கினார்கள்.
கிர்காசியர்கள் மற்ற கானானிய குழுக்களுடன் சேர்ந்து இஸ்ரவேலுக்கு தேவன் வாக்குத்தத்தம் செய்த நாட்டை உரிமை கோர முயன்ற போது ஒரு சவாலை முன்வைத்தார். ஆனால் கிர்காசியர்கள் உட்பட எல்லா மக்களினங்களையும் கானானியிலிருந்து வெளியேற்றும்படி தேவன் இஸ்ரவேலுக்கு அறிவித்ததாக வேதாகமம் கூறுகிறது. அடுத்து 10வது எபூசியர்களும் இஸ்ரவேலர்களும். இதோடு நாம் முடிக்கிறோம் இந்த பாடத்தை. அடுத்த வாரம் தொடருவோம். எபூசியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பு எருசலேமில் வசித்து வந்த கானானிய மக்கள். நகரத்தில் அவர்கள் இருந்ததால், குறிப்பாக பின்னர் சீயோன் என்று அழைக்கப்பட்ட பகுதியில் அவர்கள் கோட்டை இருந்ததால் இஸ்ரவேலர்கள் இவர்கள் மீது கட்டுப்பாட்டை நிலைநாட்டுவது ஒரு சவாலாக இருந்தது. இஸ்ரவேலர்கள் எருசலேமை கைப்பற்றினார்கள். அது எபூஸ் என்று அழைக்கப்பட்டது. நமக்கு நன்றாக தெரியும். தாவீது ராஜாவின் காலத்துல எபூஸ் என்று அழைக்கப்பட்ட அந்த நகரத்தை தாவீது ராஜா கைப்பற்றி அதுக்கு எருசலேம் என்று பெயரிட்டார். எபூசியர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஆனாலும் இஸ்ரவேலால் விரட்டி இடிக்கப்பட்டார்கள். சிலர் இஸ்ரவேல் நகரத்திலே எஞ்சி இருந்தார்கள். நாங்க உங்களுக்கு அடிமைகளா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தார்கள். இஸ்ரவேலுக்கு முந்தைய எருசலேம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் வருவதற்கு முன்பு எருசலேம் எபூஸ் என்று அழைக்கப்பட்டது. மேலும் கானானிய மக்களான எபூசியர்கள் அங்கு வசித்து வந்தார்கள். வெற்றியின் சவால் என்னவென்று பார்க்கும்போது, எபூசியர்கள் எருசலேமை பலப்படுத்தினார்கள். இவர்கள் இஸ்ரவேலர்கள் வெற்றி பெறுவதற்கு கடினமான இடமாக மாற்றினார்கள். ஒரு மலையின் மீது அமைந்திருந்த அந்த நகரமும் அதன் வலுவான பாதுகாப்புகளும் அதை யுத்த வீரர்களின் கோட்டையாக மாற்றியது. இறுதியில் இஸ்ரவேலர்கள் தாவீது ராஜாவின் கீழ் எபூசியர்கள் ஜெருசலேமை கைப்பற்றி அதை ஐக்கிய ராஜ்யத்தின் தலைநகராக மாற்றினார்கள். சில எபூசியர்கள் இஸ்ரவேல் மக்களோடு இணைந்து கொண்டார்கள். மற்றவர்கள் நகரத்திலே இருந்தார்கள். கலாச்சாரம் மற்றும் மத வேறுபாடுகளை பார்க்கும்போது, இஸ்ரவேலுடைய யாவே தேவனின் ஏகத்துவ வழிபாட்டுக்கு முரணான எபூசியர்கள் பல தெய்வ மத வழிபாட்டிற்கு இந்த எபூசியர்கள் பெயர் பெற்றிருந்தார்கள். இஸ்ரவேல் ஏக தெய்வன் ஒருவரே என்று வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பல தெய்வங்களை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள் எபூசியர்கள். இன்னைக்கு எப்படி இந்துக்கள் பல தெய்வங்களை வழிபட்டு அந்த மாதிரி. இஸ்ரவேல் இறுதியில் வெற்றி பெற்ற போதிலும் எபூசியர்கள் ஜெருசலேம் மற்றும் எபூசியனான அர்வனாவிடமிருந்து வாங்கப்பட்ட நிலம் ஆகியவற்றின் வழியாக ஒரு நீடித்த பாரம்பரியத்தை விட்டு சென்றார்கள். நமக்கு நன்றாக தெரியும். எபூசியனான அர்வனாவிடமிருந்து தாவீது ஒரு நிலத்தை வாங்கினான், கிரயம் கொடுத்து வாங்கினான். அவன் இலவசமாக கொடுக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் அவன் கிரயம் கொடுத்து வாங்குவேன் என்று சொல்லி வாங்கினான். அந்த இடத்தில் தான் பிற்பாடு தேவாலயம் கட்டி எழுப்பப்பட்டது. இத்துடன் இந்த 10 இனங்களை பற்றிய ஒரு சிறிய ஆராய்ச்சி முடிகிறது சகோதரர்களே. ஒருவேளை போர் அடிப்பது போல இருக்கலாம், ஆனாலும் மிக முக்கியமானது என்பதனாலே நான் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் வரக்கூடிய நாட்களிலே இன்னும் இந்த ஆய்வுகளை மேற்கொள்வோம். நன்றி. அனைவருக்கும் நன்றி சகோதரர். சொல்லு. நன்றி சகோதரரே. இஸ்ரவேலின் விரோதிகள் அன்றும் இன்றும் என்ற ஒரு மிக முக்கியமான தலைப்பிலே நமக்கு பாடங்களை நடத்தி கொடுத்த அந்த சகோதரரை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர் செய்யக்கூடிய காரியங்களை, ஊழியங்களை தேவன் வாய்க்க செய்வாராக. நாம் நிறைவாக ஜெபித்து இந்த வேத தியான பகுதியை நிறைவு செய்யவிருக்கின்றோம். நம்மோடு இணைந்திருக்கிற சகோதரர் சுபாஷ் அவர்கள் ஜெபித்து கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சுபாஷ் வரலாம் பிரதர். வேற யார் இணைந்திருக்கோம் பிரதர்? ராஜசேகர் பிரதர் இருக்காங்களா அல்லது சாலமன் பிரதர்? சாலமன் பிரதர் ஜெர்மனுங்க. பரலோகத்தில் வாசமாயிருக்கிறதான இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, நீர் எங்கள் மேல் இரக்கமாயிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்கிறீர். இந்த காலை நேரத்திலே நாங்கள் வரலாற்று சம்பந்தமான சில ஆராய்ச்சிகள் செய்யும்படியாகவும், பிதாவே அதிலிருந்து நாங்கள் அநேக அறிவுகளை அறிந்து கொண்டு, பிதாவே உம்முடைய மக்கள் அவ்விதமாய் எப்படி நெருக்கப்பட்டார்கள், எப்படி பழக்கி வைக்கப்பட்டார்கள், பிதாவே எப்படி சோதிக்கப்பட்டார்கள், நாங்கள் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொண்டோம். பிதாவே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவே, சகோதரனுக்காகவும் அவருடைய பிள்ளைகள், மருமக பிள்ளைகள், பேர குழந்தைகள், ஊழிய பணிகள், அவருடைய வேத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து அவரை காத்து வழிநடத்தும் முடியாய் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, எங்களுக்கு இடத்திலே செபிக்கும்படியாக கேட்ட பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நீதியுள்ள பிதாவே, சகோதரி வேணி காலில் அடிபட்டு அவர்களுக்காக வைத்திய முறைமையில் இருக்கிறார்கள். பிதாவே, நீங்கள் அவர்களுக்கு இரக்கமாயிருந்து நல்ல சுகபலத்தை தந்து காத்துக் கொள்ளும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம்.
பிதாவே தேசத்தினுடைய சூழ்நிலைகள், பிதாவே அதற்கான எங்களுக்கான இந்த மழை கொடுத்து குளிர்ச்சியாக்கி வைக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே ஆளுகிற அரசாங்க அதிகாரிகளுக்கும் நன்மை செய்து எங்களுக்கு நல்ல காரியங்களை செய்யவும், அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாகவும், அவர்களை வழிநடத்தி வருகிறதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தாமஸ் தங்கத்துறை அவருடைய மகன் விபத்து ஏற்பட்டு கைகால் எலும்பு முறிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த மகன் பரிபூர்ண சுகம் பெறவும் அதற்கான அநேக நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அவரை நீர் பலப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தாய் பாட்டி அமுதாவுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு நீர் சிகிச்சை பெறத்தக்க மருத்துவர்கள் நல்ல சிகிச்சை கொடுத்து அவர்கள் நலம் பெற தொடர்ந்து அவர்கள் தங்களுடைய ஆயுள் நாட்களை முக்கியமானால் கூட்டித் தரும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். தாய் தங்கமணி அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்கள் சுகவீனமாயிருந்தும் நல்ல சுகபலனை பெற்று அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் வாழ உதவி செய்யும்படியாக ஜேம்ஸ் ஜான்சனுடைய தந்தை ஜேம்ஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒரு இருதய பிரச்சனைக்காக செபிக்கிறோம். தயவு கூர்ந்து நல்ல சுகத்தை கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். அதுபோல சுமதி, ஒரு ஜீவா, அவருடைய மூர்த்தியினுடைய பாலகிருஷ்ணன், காலே, சோனியா அவர்களுக்காகவும் மற்றும் அவர்கள் நல்ல நலம் பெற்று நல்ல சுகம் பெற்று தங்களுடைய பணிகளை செய்யவும், அவர்கள் தேவனுக்கு உண்மையாய் வாழவும், தயவு கூர்ந்து அவர் மூலமாய் துன்பப்படுத்துகிற மக்களுக்காகவும் பலப்பட்டு அவர்களை தாங்கி நடத்தவும் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அரக்கோணம் கூடுமிட பணிகளுக்காக செபிக்கிறோம். உமது பிள்ளைகள் அதில் கூடி தேவனை ஆராதிக்கத்தக்கதான ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து அதற்கான பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தயவோடு வேண்டிக் கொள்கிறோம். இது உள்ள பிதாவே, சங்கர், தனசேகர் அவருடைய துணைக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களை நீர் எல்லாவற்றிலும் வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சுபாஷ் நடத்துகிற கருணை இல்லங்களுக்காகவும் அதில் உள்ள மக்களுக்காகவும் அவருடைய மகளுக்கு ஏற்ற துணை கிடைக்கவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே, நீர் ஒவ்வொருவரையும் தீர்மானிக்கிறீர், நடத்துகிறீர், வழிநடத்துகிறீர், இணைக்கிறீர். பிதாவே, உங்களுடைய ஒத்தாசை இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். இந்த குழுவில் உள்ள சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் யாவருக்கும் தேவ தாசர்கள், பிரசங்கிக்கிற தாசர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். இன்னும் எத்தனையோ மக்கள் மருத்துவமனை மற்றும் துன்புறுத்தக்கூடிய இடங்களிலும் அறியாமல் செய்த பிழையினாலும் அகப்பட்டுக் கொண்டிருக்கிற அநேக மக்களுக்காக செபிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்தை நீ தாரும். தேசத்தின் நிலைகளுக்காகவும் இந்த யுத்த செய்திகளை கேள்விப்படும் போதும் பிதாவே குழப்பமான சூழ்நிலை வராதபடியும், பிதாவே நீர்தாமே அவர்களுக்கு மனதிறங்கும்படியாகவும் பெருமையை அகற்றிவிடவும் உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சமாதானம் உள்ள நல்ல சூழ்நிலையை கொடுக்க சித்தமானால் கொடுத்து ஆதரிக்கும்படியாக கர்த்தரும் ரட்சகருமாகி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி. ஸ்தோத்திரம் சகோதரராஜ்.